மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்த குரு ராகு எல்லாமே தொடர்பு கொள்கிறாங்க. ஆக வருமானங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்தால் கூட செலவுகளும் உங்களுக்கு அருகே இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். முதலீடு பண்ணுற அளவுக்கு வசதி இல்லாதவங்க தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமானா, உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் 6ல் இருக்கார். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் செலக்ட் ஆவானா, கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. யாரோட உதவியை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். இந்த வாரத்தில் இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம், இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான வாய்ப்பு இதுவும் கோச்சாரத்தில் கிரகங்களால் உண்டு. பட் உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க. தன்னம்பிக்கை மெயினாக முக்கியம். ஸோ நம்மளால் அது முடியும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. சனி இருந்தாலே தைரியம், தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். அந்த மாதிரியான மனநிலைகள், எண்ணங்கள், சிந்தனைகளை மாற்றுங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரொம்ப 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 கவனமாக இருங்க. எதுவுமே நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் யூக வணிகங்கள் எல்லாமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும், லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. அதனால் பொறுமை, நிதானம், விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், மனப்பான்மை எதுவுமே இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்கக்கூடிய வருமானங்கள் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி இருக்குது. பெரிய லெவலில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு இருக்கார். வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் சுப்பீரியர் யாரும் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை ரசித்து பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க.